இஸ்ரோவில் வேலை பார்க்கக்கூடிய விஞ்ஞானிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒர்க் ப்ரெஷர், அந்த ஒரு பதட்டம், பயத்தை காட்டிலும் 200 ரூபா ஊபிஸுக்கும் ஜென்சி கொத்தூஸுக்கும் நாளுக்கு நாள் ஒர்க் லோடு கூடிக்கிட்டே போகுது. எப்படிடா இதுக்கு முட்டு கொடுக்கறது அப்படின்னு அவங்க கதறது, முடியாதது. வெளியில் போனால் பொதுமக்கள் காரி துப்புவான், பேசாமல் இருக்க முடியாது, இங்கே பேமெண்ட் வராது. அவங்க நிலைமையை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது. என்னடா இது இந்த 200 ரூபா கொத்தூஸுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி, வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சாதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் அவங்க எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க, கதறவும் போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நாளுக்கு நாள் இந்த திராவிட மாடலுக்கு வந்து வீழ்ச்சி ஏதோ ஒரு வடிவில் வந்துக்கிட்டே இருக்குது. பல வீழ்ச்சிகள் தேர்தல் முடிவில் வந்தது, சில வீழ்ச்சிகள் இன்னைக்கு மக்கள் விழிப்புணர்வில் வருது, பல விஷயங்கள் நீதிமன்றம் நறுக்குன்னு கொட்டு வச்சு கெடுக்குப்படியாக பிடிக்குது. இன்னைக்கு அதே மாதிரி நடந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, திராவிட மாடலின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீதே பிராது கொடுத்துட்டாங்கப்பா. என்னது எங்கள் தலைவர் மீது பிராதானா? ஆமாப்பா, அவங்க தலைவர் மீது தான் பிராது. அதாவது தேர்தலில் போட்டியிடுறதுக்காக இவர் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருப்பார்ல, வெறும் 10,000 ரூபா தான் என்கிட்ட இருக்குது, என் மனைவிட்ட ஒரு 40,000 ரூபா இருக்குது, 50,000 ரூபா தான் இருக்குது கையில் லிக்விட் கேஷ் அப்படின்லாம் பிரமாண பத்திரம் கொடுத்து தாக்கல் பண்ணார்ல, அந்த பிரமாண பத்திரத்தில் பிழை உள்ளதையா அப்படின்னு அதே தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்ட டி. சிவஞான சம்பந்தம் அப்படின்றவர் செக்ஷன் 125 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படி சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று தாக்கல் பண்ணார். இந்த ரிட் பெட்டிஷனை ஏற்றது நீதிமன்றம், ஏற்று இன்று விசாரணையும் நடந்தது. சீஃப் ஜஸ்டிஸ் எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் ஜஸ்டிஸ் ஜி. அருள்முருகன் அவர்கள் பெஞ்சில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிட்டதே ஒரு பின்னடைவு தான் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. காரணம், இதே பிரிவுகளில் இதுக்கு முன்னாடி சிஎம் விஜய் அவர்கள் மீதும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மீதும் ரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் விசாரித்த பெஞ்ச் வந்து போதிய முகாந்திரம் இல்லை, கிளம்புங்கப்பா அப்படின்னு மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அவர்கள் மனுவெல்லாம் தள்ளுபடி பண்ண நீதிமன்றம் அதே பெஞ்ச் இன்னைக்கு இவனுடைய மனுவை ஏற்றுக்கொண்டது. ஏற்றுக்கிட்டுச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல ஏதோ சிக்கல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான், இது முதல் பின்னடைவு. ரெண்டாவது விஷயம், சரி எதுக்குப்பா இந்த ரிட் பெட்டிஷன் அவர் தாக்கல் பண்ணாரு? 10,000 ரூபா தான் இருக்குன்னாரு, அவர் 12,000 ரூபா எதுவும் வச்சிருந்தாரா அப்படின்னா, அவர் பல்லாயிரம் கோடிகள் வச்சிருப்பாருங்க, அதிலலாம் நம்ம கேட்க முடியாது. அவர் லீகலாக அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பின்னால் டிஎம்கே சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அந்த ட்ரஸ்ட்டுக்கு மேனேஜிங் ட்ரஸ்டியா திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கப்பட்டார். சரி, அதுக்கா வழக்கு அப்படின்னா இல்லை, அதுக்கு வழக்கு இல்லை. அந்த ட்ரஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பாடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் 2.27 ஏக்கர் மதிப்புள்ள ஒரு சொத்தை வாங்கியிருக்காங்க. அந்த சொத்து விவரத்தை வந்து அவர் அஃபிடவிட்ல கொடுக்கல, மறைச்சிட்டாரு. அதுக்காக வழக்கு, இந்த வழக்கு விசாரணைக்கு இருக்கு. இன்னைக்கு விசாரணையும் நடந்தது. டிஎம்கே சார்பா வில்சன் அவர்கள் ஸ்ட்ராங்கா முட்டு கொடுத்தாரு. தனிப்பட்ட ஒரு ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய விவரங்களை வந்து இதுல சொல்லணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னாரு. அது சரியா தப்பா, எப்படி தீர்ப்பு வரும் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு நீதிமன்றம் வந்து குற்றச்சாட்டுகளை வந்து ப்ராப்பரா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போதுமான எவிடன்ஸை அட்டாச் பண்ணி மீண்டும் சமர்ப்பிங்க அப்படின்னு காலக்கெடு கொடுத்து அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. ஸோ இது முதல் பால். சரி, இந்த வழக்கில் வந்து அதிகபட்ச சிறை தண்டனையா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 மாதம் சிறை தண்டனை அபராதம் விதிக்கலாம். அப்போ இவர் ஜெயிலுக்கு போயிடுவாரா அப்படின்னா, ஏங்க 2G வழக்கே அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண திராவிட மாடல் வக்கீல் அணி வந்து அவங்க தலைவரை வந்து 6 மாதம் சிறையில் இருக்க விட்டுருவாங்களா? சிறை தண்டனை எல்லாம் பெருசாக கிடைக்கும்னு நமக்கு தோணலை. இருந்தாலும் இதில் ஒரு நடந்திருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ ஃபார்ம் 26 அஃபிடவிட் அப்படின்றது ஒரு பேசு பொருள் ஆயிடுச்சுல. இப்போ இதில் உள்ள மற்ற விவரங்களை இப்போ நம்ம உங்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம்ல, இது மாதிரி பல ஊடகங்களில் பல பேர் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சட்ட ரீதியான தண்டனைகள் வந்து இவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் மக்கள்கிட்ட இவங்க முகத்திரைகள் கிளியும். ஒரு அரசியல்வாதி ஜெயிலில் போட்டீங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா கூட அதை அனுதாபங்களை மாற்றி இன்னும் ஓட்டு சம்பாதிப்பாங்க. ஆனால் பொதுவெளியில் அவங்க என்ன பண்ணாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற காரியங்கள் எக்ஸ்போஸ் ஆகும்போது அது உண்மையிலே அவங்களின் அரசியல் வாழ்க்கைக்கு கேள்விக்குறி. மக்கள்லாம் தெரிஞ்சிட்டாங்கன்னா அப்புறம் இவங்களுக்கு வேலை இல்லைல்ல. அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். என்னப்பா நீ எங்கள் தலைவரை வந்து அபாண்டமாக பழி சுமத்துறியா, குற்றம் சொல்றியா அப்படின்லாம் நிறைய பேர் வருவாங்க.
அந்த மாதிரி ஒரு அவச்சொல்லுக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது அப்படின்றக்காக இந்த டேபிளை மட்டும் கொஞ்சம் பாருங்க, டீட்டெயிலாக பேசுவோம். மு.க. ஸ்டாலின் அவர்களின் சொத்து மதிப்பு அப்படின்றது 9.7 கோடி, அசையும் சொத்து அசையா சொத்து சேர்த்து. ஆண்டு வருமானம் தோராயமா 30,94,260. அவர் கையில் இருக்கக்கூடிய லிக்விட் கேஷ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 10,000 ரூபா. அவர் வீட்டுக்காரன் மட்டும் ஒரு 40,000 ரூபா, மொத்தம் சேர்த்து 50,000 ரூபா. உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சொத்து மதிப்பு எவ்வளவுனா 33,092 கோடி. அவரின் ஆண்டு வருமானம் எவ்வளவு அப்படின்னா 10,40,620. அவர்கிட்ட லிக்விட் கேஷ் எவ்வளோன்னா அவங்க அப்பாவோட நிறையவே வச்சிருக்காரு. ஏன்னா அவங்க அப்பா மொத்தமே 50,000 தான் வச்சிருந்தாரு. இவர் வந்து 1,4 லட்ச ரூபா வச்சிருக்காரு. அடுத்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள், இவரின் சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தா 624 கோடி. ஆண்டு வருமானம் வந்து 184.53 கோடி. இவர் கையில் லிக்விட் கேஷ் 3 லட்ச ரூபா வச்சிருக்காரு. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து 534.9 கோடி, அசையும் சொத்து அசையா சொத்து. ஆண்டு வருமானம் டேபிள் இல்லை, தோராயமாக ஒரு 10 கோடி ரூபா கணக்காட்டுற மாதிரி தெரியுது. இவர் லிக்விட் கேஷ் எவ்வளோ வச்சிருக்காரு அப்படின்னா 1.83 கோடி. அடுத்து லீமா ரோஸ், ஆதவ் அர்ஜுனா அவர்களின் மாமியார், மார்டின் அவருடைய மனைவி, இவங்க இருக்கக்கூடிய சொத்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,863.7 கோடி. இவங்க கணக்காட்டுற ஆண்டு வருமானங்கிறது 9.82 கோடி. எதுக்குப்பா இந்த டேபிள் எல்லாம் இப்போ எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னா, நான் கூட ஆரம்பத்தில் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு கணக்கு வழக்கு இருக்குமோ, லிமிட் இருக்குமோ, இவ்வளோ சொத்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எலெக்ஷனில் போட்டியிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது கண்டிஷன் இருக்கும். அதனால தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள்லாம் வந்து அவர்களுடைய மொத்த சொத்து மதிப்பே 9.7 கோடி அப்படின்னு கணக்காட்டுறாரு. அப்போ லீமா ரோஸ் அவர்கள் மட்டும் எப்படி 5,863 கோடி கணக்காட்டுறாங்க? அப்போது எவ்வளோ வேணாலும் கணக்காட்ட முடியும். கணக்கு அவங்கள்ட்ட சொத்து அதிகமாக இருந்தால் நீங்கள் தேர்தலில் நிற்கிறதுக்கு தடையாக இருக்காது அப்படின்றத நமக்கு ஒரு புரிதல் வருது. சரி, அடுத்தபடியாக வருவோம். ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சொத்தா 624 கோடி கணக்காட்டுறாரு. ஆண்டு வருமானம் 184.5 கோடி வந்து ஆண்டு வருமானம்னு காட்டுறாரு. இவர் வந்து ஒரே ஒரு நடிகர், அவ்வளோதான். திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர். ஒரு நடிகருக்கு வந்து இவ்வளவு சம்பளம் வருது, வருமானம் வருது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெட் ஜெயண்ட் நிறுவனம் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வச்சு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அந்த காலகட்டத்தில் வெளியான அனைத்து பெரிய திரைப்படங்கள் எல்லாத்தையுமே இவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் அந்த படம் நீங்கள் பாரபட்சமே பார்க்க வேணாம். இது வந்து ஹை பட்ஜெட் படம் அப்படின்னாலே அதை ரிலீஸ் பண்ணதில், இந்த படத்தை எடுத்ததில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும் பங்கு இருக்குது. ஒரு நடிகர் வந்து 184 கோடி வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாரு. ஆனால் இதே மாதிரி கிட்டத்தட்ட 100 படங்கள் 200 படங்களை எடுத்து தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர் வெறும் 10 லட்சம் ரூபா தான் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறார் அப்படின்னா, இந்த கணக்கு வழக்கில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். எளிமையான வழியில் சம்பாதிச்சிருந்தா தான் கணக்கு காட்டலாமே. இப்போ இவங்க ஒருவேளை கணக்காட்டியிருந்தாங்கன்னா கூட ஏதாவது ஒரு நஷ்டம் அடைந்த ஒரு தொழில், சும்மா பேருக்கு ஒரு ஃபேக்ட்ரியை திறந்து வச்சுட்டு இவங்க ஏதோ ஒரு துறையில் ஊழல் பண்ணி கொண்டு வந்த பணம் இருக்கும்ல, அந்த பணத்தை கொண்டு வந்து நான் வந்து இந்த கம்பெனி நடத்துகிறேன், இந்த ஃபேக்ட்ரியில் எனக்கு இவ்வளோ வருமானம் வந்துச்சு அப்படின்லாம் கூட கணக்கு காட்டலாம். ஆடிட்டர்ஸை வச்சு கணக்கு காட்டலாம். அப்படி கணக்கு காட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு வரி கட்டணும்ல. அப்போது இதெல்லாம் உங்கள் அசட்டு, அதுக்கு வரி கட்டணும். வருமானம் இவ்வளோ வருமானம் உங்களுக்கு வந்திருக்கு, அதில் 30% வரி கட்டுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வரி கட்ட சொல்லுவாங்க. அப்படி வரியை கூட கட்டிடக்கூடாது அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் பல லட்சம் கோடிகளுக்கு உரிமையாளராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இப்படி என்னுடைய ஆண்டு வருமானம் வெறும் 10 லட்சம் தான், 30 லட்சம் தான், எங்கள்கிட்ட சொந்தமாக கார் கூட கிடையாது, வெறும் 10,000 ரூபா தாங்க கை செலவுக்கு வச்சுருக்கோம், வெறும் 10,000 ரூபாய் வச்சுட்டு எப்படிங்க அவர் லண்டன் போயிட்டு வந்தார் பாவம். ஒரு வேளை அவர் மனைவி வீட்டை 40,000 ரூபா இருந்துச்சுல, அதில் போயிட்டு வந்திருப்பார். 50,000 ரூபாயில் போயிட்டு வந்திருக்க முடியுமாங்க? கொடைக்கானல் போயிட்டு வந்ததுக்கே பாவம் செலவுக்கு பற்றி இருக்காது. ஏன்னா அவ்வளோ பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, அவங்களெல்லாம் கவனிக்கணும். ஏங்க ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் வந்து அந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒருத்தர் பிரசிடென்ட் ஆகிட்டார். அது வரைக்கும் ஸ்கூட்டியில் தாங்க போயிட்டு இருந்தார். உள்ளாட்சி தேர்தலில் பிரசிடென்ட் ஆனதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் சிங்கிள் டிஜிட் நம்பர், ஒரு நம்பர் ஒயிட் ஃபார்ச்சுனர், ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும்.
பிரசிடென்ட் அப்படின்னு, அதாவது ஆல் இண்டியா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் மாதிரி பிரசிடென்ட் அப்படின்னு அவ்வளோ பெரிய சிறப்பு போர்டு இதை மாட்டிக்கிட்டு இன்னைக்கு அது ஒரு ஊராட்சியில் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் செய்யக்கூடிய அலப்பறை. ஆனால் ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொந்தமாக ஒரு கார் கூட இல்லை அப்படின்னு அவர் அதில் சொல்லியிருக்காரு. ஒரு கார் கூட இல்லை, ஆனால் அவர் போகக்கூடிய காரின் மதிப்பே கிட்டத்தட்ட 6 கோடி ரூபா. இவங்கெல்லாம் கையில் கட்டுற வாட்சினுடைய மதிப்பே பல கோடி ரூபா அப்படின்றதெல்லாம் நம்ம முன்னாடியே பல செய்திகள்லாம் பார்த்துருக்கோம். ஏன் தொடர்ச்சியாக இவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னா, நேர்மையான முறையில் கணக்காட்டக்கூடிய முறையில் இவங்க சம்பாரிச்சிருந்தாங்கன்னா தான் இங்கே கணக்காட்டியிருப்பாங்களே. இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம கேட்கும்போது என்னங்க சொல்லுவாங்க, நம்ம என்னங்க கேட்போம், நம்ம கேட்போம் வந்து பாவங்க அவர் வந்து ட்ரெயினுக்கே காசு இல்லாமல் வந்த ஒரு மனுஷன்ட்ட அந்த குடும்பத்தில் இன்னைக்கு இவ்வளோ சொத்தா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஏங்க இதெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதினா தொழில் பண்ணக்கூடாதா, வேற பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா, எவ்வளோ பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்க, அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை அவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறாங்க, நீங்கள் இல்லை தப்பான வழியில் தான் சம்பாரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்லாம் பல பேர் நம்மளே கேட்டிருக்காங்க. இப்போ அந்த நபர்கள்ட்ட நம்ம கேட்குறோம், எப்போ ஒரு தேர்தலில் எம்எல்ஏவா கேண்டிடேட்டாக நிற்கிறாங்க, புதுசாக இப்போ தான் வர்றாங்க, அவங்களே 5000 கோடிகள் எங்கள் சொத்து இருக்குன்னு கணக்காட்டுறாங்களே. அப்போ உங்கள் தலைவர்கிட்ட இல்லாத சொத்தா அவர் ஏன் கணக்காட்டலை? சரி அவரை விடுங்கப்பா, அவர் தனியாக பிஸ்னஸ் பண்ணல. ரெட் ஜெயிண்ட் நிறுவனத்தை நடத்தின உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆண்டு வருமானம் வந்து வெறும் 10 லட்சம் தான் இருந்திருக்குமா? அவருடைய புள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவர் புள்ள கல்யாணம் ஆகி தனியாக அவர் தனி ஃபேமிலியாக இருக்காரா? இவங்க கூட தானே இருக்காரு, இவங்க படிச்சுக்கிட்டு தானே இருக்காரு, இப்போ தானே லண்டனுக்கு போயிட்டு வந்தார். அவருக்கு எப்படி அவ்வளோ அசட் யார் கொடுத்தது? நீங்கள் தானே கொடுத்துருக்கணும். இல்லை தனியாக அவர் எதுவும் கூலி வேலைக்கு போகிறாரா, இல்லை எங்கேயாவது வேலை பார்க்குறாரா? எதுவுமே கிடையாது. அப்போ எவ்வளவு கீழ்த்தனமான, அப்போ இவங்க வந்து இந்த டேட்டாவை வந்து நம்மள்கிட்ட கொடுக்கலாங்க, சோஷியல் ஃபோரம்லலாம் பேசலாங்க, எலெக்ஷன் கமிஷனில் இதெல்லாம் தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இவங்க யாருக்கு தான் உண்மையாக இருக்காங்க? கவர்மெண்ட்டுக்கும் உண்மையாக கிடையாது, மக்களுக்கும் உண்மையாக கிடையாது, அவங்க குடும்பத்துக்கு அந்த கொத்தடிமை கூட்டத்துக்கு மட்டுமே உண்மையாக இருப்பாங்களா? விஜய் அவர்கள் வந்து வருஷத்துக்கு 184 கோடி வருமானம் கணக்காட்டுறாரு அப்படின்னா அதில் 30% அவர் வந்து டேக்ஸ் கட்டியிருப்பாரா? அரசாங்கத்துக்கு ரெவன்யூ போயிருக்குமா? நீங்கள் அப்படி கூட கணக்கு காமிச்சு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கட்டினீங்கன்னா கூட சரி போய் தொலைது, ஏதோ அரசாங்கத்துக்கும் ஏதோ வருவாய் வருது அப்படின்ற மாதிரி இருக்குமே. நீங்களே இந்த பாணியை கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை வேட்பாளர்களும் அப்படி தானே இருந்திருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து கணக்கு கூட காட்டுவாங்களா? கூட கணக்கு காமிக்கவே தயங்கக்கூடிய நபர்கள் அரசாங்கத்துக்கு வரியாக ஒழுங்காக செலுத்துகிறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பப்ளிக்காக எல்லாருமே ஆக்சஸ் பண்ணலாம். இருந்தும் ஏன் இந்த அரசாங்கமும் இதன் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அப்படின்றது நம்மளுடைய கேள்வி. புதிதாக ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய தாவேக அரசு நிர்வாகிகளுக்கும் தாவேக அரசுக்கும் நமது கோரிக்கை, இதை டவுன்லோட் பண்ணுங்க, எல்லாமே டவுன்லோட் பண்ணுங்க, உங்க ஃபோரம்ல தானங்க இருக்கு. இன்னைக்கு அவங்கள்ட்ட எவ்வளோ சொத்து இருக்கு, அவங்க பினாமிக்கள் யாரு என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இவங்க அந்த மென்ஷன் பண்ண சொத்தை மட்டும் விட்டுட்டு மீதியை ஃபுல்லாக கவர்மெண்ட் சொத்தா அறிவிச்சிருங்க. அவங்க வந்து லீகலாக இவ்வளோதான் என்கிட்ட சொத்து இருக்குது அப்படின்னாங்கன்னா அதுதான் நேர்மையாக அவங்க சம்பாதிச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய சொத்தாக இருக்கும். அதுதான் அளவு, அதான் அளவு. ஒருத்தர் போய் நைட்டோட நைட்டாக பக்கத்து வீட்டில் போய் கொள்ளை அடிச்சுட்டு வந்துட்டான், எவ்வளவோ அடிச்சுட்டு வந்திருக்கான், 10,000 கோடி அடிச்சுட்டு வந்திருக்கான். இவனுடைய மாத சம்பளம் வந்து ஒரு 20,000 ரூபா தான் மாதம் வேலைக்கு போகிறான் அப்படின்னா ஒரு இடத்துல அவன் வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்டான்னா அந்த 20,000 தான் வருமானமாக காட்டுவான். கொள்ளை அடிச்சுட்டு வந்ததை கணக்காட்ட முடியாது. இது என் வருமானம்னு சொன்னேன்னா எப்படி வந்துச்சு அப்படின்ற கேள்வி வரும்ல. அப்போ நேர்மையான வழியில் அவர்கள் சம்பாதித்திருந்தால் அதை அவங்க வெளியில சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு ஒரு தொகையை அவங்க சொல்றாங்க அப்படின்னா அதுதான் நேர்மையான வருமானமா இருந்திருக்கும். மீதமுள்ள பணத்தை எல்லாம் கைப்பற்றினீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய கடனை ஒரே ஆண்டுல நீங்க அடைச்சிடலாம் போயிடும். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.